இன்றைக்கி நம்ம ரெசிபியில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது இந்த மசாலா எப்படி என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க, 2 டமாட்டோ, அது கூட கொஞ்சம் புதினா. இது கிரேவி பண்ணிட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு. மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின்னு எண்ணெய் காஞ்சி வரும்போது கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு இது எண்ணெய். அப்புறம் நம்ம பிரியாணி பழம் போடுறோன்னா இந்த கிராம்பு பட்டை, அதை ஒரு 2 பூ போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கிரேவியாக வரும்போது அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நம்ம ருசிக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம், அதுவும் 1/2 ஸ்பூனு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் கிரேவி எண்ணெய் வர வரைக்கும். இப்போ மஷ்ரூம் கிரேவி எண்ணெய் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துக்குவோம், ஆனால் நான் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த கிரேவி பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சமாக அப்படியே பால் ஒரு 1/2 டம்ளர் பால் போதும். அது மிக்சிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். ஒரு கொதி வந்தோடனே அது கூட கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் டேஸ்ட் கிடைக்கும். கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே மஷ்ரூம் கட் பண்ணி அலசி வச்சுட்டு தண்ணியில் இருந்துருக்குது. அந்த கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் நல்லா மசாலா அது கூட ஏற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றினா இந்த மஷ்ரூம் கூட நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால பால் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே இது சப்பாத்தி கூட சாப்பிடலாம், பின்ன ரைஸ் கூட சாப்பிடலாம். நம்ம கொதி வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினேன் ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும், அந்த மஷ்ரூம் வெந்துடும். இப்போ மஷ்ரூம் வெந்துடுச்சு, கிரேவி ஆகிட்டுக்குது. இப்போ டேஸ்டான மஷ்ரூம் ரெடி ஆகிட்டுக்குது. எடுத்துகிட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம்.